அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். படையே பலம், நம் பலமே படை என்ற பனங்காட்டு கட்சியின் கோஷத்தோடு உங்களிடம் சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறேன். வருகிற மார்ச் 10ஆம் தேதி கொங்கு மண்டலத்தில் சேலத்தில் வைத்து நடைபெற இருக்கின்ற நம் கட்சி கொடி அறிமுக விழாவும் நடக்க இருப்பதால் நாம் இளைஞர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கொங்கு மண்டலத்தை நோக்கி வர வேண்டும் என்று உங்களுக்கு என் அன்பான பணிவான வேண்டுகோளை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். அது மட்டுமில்ல, இந்த விழாவை சென்னையிலோ இல்லை நெல்லையிலோ வைத்திருக்கலாம். ஆனால் நம் நெல்லையை சேர்ந்த நம்ம சமுதாய, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களை சேர்ந்த நம்ம சமுதாய மக்கள் வணிகம் கருதி பல இடங்களிலே இருப்பதால் அவர்களின் முக்கியத்துவம் கருதியும் அவர்களுக்கு உரிய மதிப்பினை வழங்குவதற்காகவும் நாம் கொங்கு மண்டலத்தை தேர்வு செய்துள்ளார்கள். நமது பனங்காடு படை கட்சியின் தலைவர் சுபாஷ் அண்ணனும் அரியண்ணனும் அவர்களும் இதை மனதில் வைத்துக்கொண்டு இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்கிறது. ஆகவே இளைஞர்கள் துடிப்போடு எந்த விமர்சனங்களும் இல்லாமல் அனைவரும் எந்த அமைப்புகளில் இருந்தாலும் ஒற்றுமையோடு, எந்த பிரிவினை இல்லாமல், எந்த கட்சியின் அடிப்படையில் இல்லாமல் எல்லாம் நம்ம சமுதாயம் என்ற ஒரே நோக்கத்தோடு சேலத்தை நோக்கி அணி அணியாக வர வேண்டும் என்று உங்களை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, நாம் பனங்காடு படை கட்சியின் முதலாவது ஒரு மாநாடு என்று சொல்வதை விட ஒரு 10 வருட கனவாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு பெரிய விழா நெல்லையிலே ஏற்படுத்த வேண்டும் என்று பெரிய கனவாகவே சென்று கொண்டிருந்தது. அதை இந்த கட்சி ஆரம்பித்த முதல் விழாவாக கொண்டாடும் வகையிலே நாங்கள் அதை நோக்கி பயணிக்கலாம் என்ற கருத்திலே தேர்தல் களம் வந்துவிட்டதால், தேர்தல் களம் முடிந்தவுடன் அதையும் நாங்கள் செம்மையாக அதை நடத்தி கொண்டிருக்கிறோம், ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதையும் மனதில் வைத்துக்கொண்டு இப்பொழுதே நாம் ஒற்றுமையுடன் வீர் கொண்டு எழுந்து நாம் அனைவரும் இந்த நேரத்திலே நம் ஒற்றுமையை முழுக்க நம்ம ஒற்றுமைதான் நம்மளுக்கு பலம், அதுதான் படை. ஆகவே நீங்கள் உங்கள் மனதில் எதை தப்பாக நினைக்காமல், எந்த விமர்சனங்களும் மனதில் வைத்துக் கொள்ளாமல், பனங்காடு படை கட்சியின் நாடார் சமுதாயம் என்ற ஒரே நோக்கத்தோடு நம் வீர இளைஞர்கள் சேலத்தில் கூடி எந்த ஆதரவு அளிக்கிறீர்களோ அதை பொறுத்துதான் நாம் தேர்தல் களம் முடிந்தவுடன் அந்த குடும்ப கும்ப மேளாவை நெல்லையில மிக பிரம்மாண்டமாக இதுவரைக்கும் நடக்காத அந்த விழாவினை நடத்த இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த விழா குறைந்தது ஒரு 5 வருடத்திற்கு மட்டுமே அதை நடத்த முடியும் அளவிற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இப்பவே நாம் ஒற்றுமையை நிலைநாட்டி இதை ஒரு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு சேலத்தை நோக்கி அனைவரும் அணியணியாய் வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே பனங்காடு படை கட்சியின் சார்பாக அண்ணன் சுபாஷ் பண்ணையாரின் தலைமை ஏற்று வழிநடத்தி செல்ல தயாராக நம் இளைஞர்கள் வர வேண்டும் என்று சென்னை, நெல்லை, தூத்துக்குடி எங்கெங்கு நம் வணிகத்திற்காகவும் வேலை வாய்ப்பை தேடி வெளியே சென்று இருக்கின்ற நம் அனைத்து இளைஞர்களும் இந்த நேரத்திலே சேலத்தில் மார்ச் 10ஆம் தேதி உங்களில் ஒருவனாக நானும் வந்து நிற்பேன் என்று சந்திப்போம் என்று விடைகூறி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.